4-5 ஸ்லோகங்கள். புத்திர் ஞானமசம்மோகः க்ஷமா சத்யம் தமः சுகம் துக்கம் பவோ பாவக பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிः தபோதானம் யசோ யசः பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் விதாः. முதல் 3 ஸ்லோகங்களில் பகவான் இந்த அத்தியாயத்தில் தான் என்ன கருத்தை கூறப் போகின்றோம் என்பதை அறிமுகப்படுத்தினார். பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வசக. என்னுடைய மேலான சொற்களை மீண்டும் நீ கேட்க வேண்டும். காரணம், உன்னுடைய நன்மையின் பொருட்டு நான் கூறுகின்றேன். ஹித காம்யயா வக்ஷ்யாமி. உனக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரே காரணத்தினால் கூறுகின்றேன். பிறகு ஏன் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு கூறுகின்றேன் என்றால், பிரியமானாய, என்னுடைய சொற்களை கேட்டு உன்னுடைய மனம் மகிழ்ந்திருக்கின்றது, ஆகவே நான் உனக்கு கூறுகின்றேன். பிறகு ஏன் நான் கூற வேண்டும்? மற்ற ரிஷிகள் மூலமாகவோ தேவர்கள் மூலமாகவோ தெரிந்து கொள்ளலாமே என்றால், என்னுடைய முழுமையான பெருமையை தேவர்களும் ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். காரணம், அகமாதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். பிறகு அடுத்ததாக, என்னுடைய தத்துவம் என்ன, என்னுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டால் என்ன பலனை ஒருவன் அடைகின்றான் என்பதை பகவான் கூறினார். நான் 2 விதத்தில் இருக்கின்றேன். நிர்குண சொரூபமாகவும் பிறகு இந்த உலக ரூபமாக சகுண ரூபமாகவும் இருக்கின்றேன். என்னுடைய 2 தத்துவத்தையும் அறிந்தவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து அவன் மோட்சத்தை அடைகின்றான். மோட்சம் என்றால் மனநிறைவை அவன் அடைகின்றான். பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. இவைகளை அறிமுகத்தில் பகவான் பேசினார். இனி 4-5 இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் தன்னுடைய பெருமையை அல்லது தன்னுடைய விபூதியை கூற ஆரம்பிக்கின்றார். ஈஸ்வரன் இந்த அனைத்து உலகத்திற்கும் காரணம் என்று நாம் படித்துள்ளோம். அனைத்து உலகம் என்பது 2ஆக பிரிக்கப்படுகின்றது. வெளியே பார்க்கப்படுகின்றது பாஹ்ய பிரபஞ்சம். பிறகு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆந்தர பிரபஞ்சம். இங்கு என்ன கூறுகின்றார்? உலகுக்கு தெரிகின்ற பிரபஞ்சமும் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்ற பிரபஞ்சமும் என்னிடமிருந்துதான் வந்தது என்று கூறி, நம்முடைய மனம் இறைவனால் படைக்கப்பட்டது. நம்முடைய மனதில் விதவிதமான பாவனைகள், ஆட்டிடியூட் இருக்கின்றன. அவைகளும் என்னிடத்திலிருந்து தான் வந்தது என்று பகவான் கூறுகின்றார். இந்த 2 ஸ்லோகத்தில்
நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு உணர்வுகளும் என்னிடமிருந்து தான் தோன்றியது என்று பகவான் பேசுகின்றார். ஆகவே இப்பொழுது நாம் என்னென்ன உணர்வுகள் நாம் அனுபவிக்கின்றோம் அவைகளில் சிலதை கூறி இவைகளெல்லாம் என்னிடமிருந்து வந்தது என்று சொல்கின்றார். இப்பொழுது 4வது ஸ்லோகத்திற்குள் செல்கின்றோம். முதல் சொல் புத்திஹி. புத்தி என்றால் இங்கு சூக்ஷ்மமான விஷயத்தை புரிந்து கொள்கின்ற சக்தி, சூக்ஷ்மார்த்த ஞான சாமர்த்தியம், மிக நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்கின்ற சக்தி நாம் புத்தி என்று சொல்கின்றோம். சாதாரணமாக புத்தி என்பது நிச்சயம் செய்கின்ற எண்ணங்கள். ஆனால் இந்த இடத்தில் புத்தி என்றால் மிக மிக நுண்ணிய கருத்தை புரிந்து கொள்கின்ற சக்தி. யார் மிக மிக நுண்ணிய கருத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை நாம் என்ன சொல்கின்றோம்? புத்திமான். புத்திமான் என்றால் புத்தியுடையவர். அவர் புத்தியுடையவர் என்று நாம் கூறும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா என்பது பொருள் அல்ல. எல்லோருக்கும் புத்தி இருக்கின்றது. யாருடைய புத்தி சூக்ஷ்மமாக இருக்கின்றதோ அவரைத்தான் புத்தியுடையவர் என்று சொல்வோம். இப்போ ஒருவரை பார்த்து அவர் பணத்தை உடையவர், பணக்காரர் என்றால் ஏழை கையிலும் கூட பணம் இருக்கின்றது. அவனிடம் கூட 2-3 ரூபாய் இருந்தாலும் அவனை பணக்காரன் என்று சொல்வதில்லை. இப்போ யாரை பணக்காரன் என்று சொல்வோம்? யாரிடம் பணம் அதிகமாக இருக்கின்றதோ அவனை தனவான், செல்வந்தன் என்று சொல்வோம். அதே போல சூக்ஷ்மமான விஷயத்தை கிரகிக்கும் சக்தி யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை புத்திமான் என்று சொல்வோம். இங்கு பகவான் சொல்றார், அந்த சக்தி யாரிடமிருந்து வந்தது, அது என்னுடைய பெருமை, அவனை சார்ந்தது அல்ல என்று கூறுகின்றார். இப்போ புத்தி என்றால் யாரிடமெல்லாம் சூக்ஷ்மமான அறிவு இருக்கின்றதோ அந்த அறிவு என்னிடமிருந்து வந்தது. அப்படி ஒரு சக்தியை நான் தான் உற்பத்தி செய்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இப்போ புத்திஹி இங்கு மனதில் இருக்கின்ற விதவிதமான எமோஷன்ஸ், பாவனைகளை கூறி இவைகள் அனைத்தும் என்னிடத்திலிருந்து தான் தோன்றின என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார். இனி அடுத்த சொல் ஞானம். இங்கு ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம். ஞானம்ங்கிறதுக்கு சொரூப ஞானம்னு ஒரு பொருள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஜீவனுடைய உண்மையான சொரூபம் ஞான சொரூபம்னு சொல்கின்றோம். அது இங்கு குறிப்பிடப்படவில்லை. இங்கு ஞானம் என்றால் நம்முடைய புத்தியில் இருக்கின்ற ஒரு விதமான அறிவு. இப்போ ஞானம் இஸ் ஈக்குவல் டு அறிவு. அறிவு என்றால் எதை பற்றிய அறிவு? இங்கு ஆத்ம ஞானம். இப்போ நான் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு புஸ்தகத்தை பற்றிய அறிவு மனதில் தோன்றுகிறது. வாட்சை பார்க்கும் பொழுது அதை பற்றிய அறிவு தோன்றுகிறது. அவ்விதம் அறிவு என்று நான் கூறினால் எதை பற்றிய அறிவு என்று சொல்லியாக வேண்டும். இங்கு பகவான் ஆத்ம ஞானத்தை சொல்கின்றார். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், ஒரு மனிதனால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்றால் அந்த மனிதனுக்கு ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய சக்தி என்னிடமிருந்து தான் வந்துள்ளது. மிருகங்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ ஆத்ம ஞானம் அடைய முடியாது. காரணம் என்ன? மற்ற மிருகங்களுக்கு நான் இப்படிப்பட்டவன் என்ற அறிவே கிடையாது. ஒரு நாய்க்கு நான் நாய்ன்னு தெரியாது, ஒரு யானைக்கு நான் யானைன்னு தெரியாது, ஒரு மாட்டுக்கு நான் மாடுன்னு தெரியாது. அதனால தான் ஒரு விதத்தில் அது சந்தோஷமாக இருக்கு. காரணம் என்ன? அதுக்கு ஜாதி பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு. ஆனால் நம்ம தான் நாய்க்கு ஜாதியை வச்சுட்டு அதிகமாக விலையெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். இது ரொம்ப பெரிய வெரைட்டி, இது கீழான வெரைட்டின்னு சொல்லி. நாய்க்கு தான் நாயின்னு தெரியாது,
பசுவுக்கு நான் பசுன்னு தெரியாது. ஒரு விதத்தில் அதுக்கு அந்த மாதிரி சம்சாரம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு என்ன தெரிகிறது? நான் மனிதன் என்று மனிதனுக்கு தெரிகின்றது. ஒரு கண்ணாடியை பார்த்து இது என்னுடைய பிரதிபிம்பம் என்று தெரிகிறது. ஆனால் நாய் முன்னாடி ஒரு கண்ணாடியை வைங்க, அது நான் தான் அப்படின்னு அந்த நாய் சொல்லுமோ? அப்படி சொன்னால் உழைக்காது, தன்னுடைய அழகை பார்த்துட்ருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுகின்றது? வேற யாரோ ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி அதோடு போராட முயற்சி செய்யும். இதிலிருந்து எந்த மிருகங்களுக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் தன்னை பற்றிய செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் கான்சியஸ் கிடையாது. ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்கார்? மனிதனுக்கு மட்டும் தன்னை அறிகின்ற சக்தியை கொடுத்துள்ளார். ஆனால் மனிதன் தன்னை உடலாக அறிந்து கொண்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். அதே மனிதனுக்கு தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறியும் சக்தியையும் கொடுத்துள்ளார். இங்கே பகவான் என்ன சொல்றார்? அந்த ஞான சக்தியாக நான் இருக்கின்றேன், அல்லது அந்த ஞான சக்தி என்னிடமிருந்து தான் வந்தது. அப்போ பகவான் இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் என்ன முடிவு பண்ணார்? மனிதர்களுக்கு மட்டும் உண்மையை அறிகிற சக்தியை கொடுத்து வைப்போம் என்று முடிவு செய்தார். அதனால தான் மனித ஜென்மத்தை சாஸ்திரம் மேலாக பேசும். ஏன் இந்த மனித ஜென்மத்துக்கு பெருமை இருக்கின்றது? இதில் ஒன்றுதான் நாம் நம்மை பற்றிய உண்மையான அறிவை அடைய முடியும். அது என்னிடமிருந்து தான் வந்தது. இப்போ ஞானம் புத்திஹி, புத்திங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ளுதல். ஞானம் என்பது ஆத்ம தத்துவ ஞானம், அதாவது ஆத்ம அனாத்ம விசாரம் செய்து இதுதான் உண்மையான என்னுடைய சொரூபம் என்கின்ற அறிவு. இனி அடுத்த சொல் அசம்மோகக. அசம்மோகக என்றால் தெளிவு. தெளிவு, மனதில் எந்த விதமான மோகமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் தெளிவாக இருத்தல். இப்போ மனதுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கின்றது. சில சமயம் மனது மோகம் வசப்பட்டு தெளிவில்லாமலும் இருக்கும். சில சமயம் மனதில் எதை நாம் அனுபவிக்கின்றோம்? ஒரு தெளிவை நாம் அனுபவிக்கின்றோம். அந்த தெளிவு என்னிடமிருந்து தான் வந்தது. அசம்மோகக. பிறகு தெளிவின்மை யாரிடமிருந்து வந்ததுன்னு ஒரு சந்தேகம் வரலாம். தெளிவுன்னு சொன்ன உடனே மனசு தெளிஞ்சிருக்கிறது 24 மணி நேரத்தில் ஏதோ 2-3 நிமிஷம்தான் எனக்கு, மீதி நேரமெல்லாம் தெளிவில்லாமையே இருக்கே, சம்மோகமாக இருக்கே. சம்மோகத்தினுடைய ஆப்போசிட் அசம்மோகக. அது யாரிடமிருந்து வந்தது என்றால், அது இப்போ சொல்றேன்னா கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, சில உண்மைகள் கசக்கத்தான் கசக்கும். அதுவும் பகவான் சொல்ல போகிறார், அதுவும் என்னிடமிருந்து தான் வந்தது. அந்த தெளிவின்மையும் என்னிடமிருந்து தான் வந்தது. அதை பற்றி பிறகு பார்ப்போம். தெளிவு என்னிடமிருந்து வந்துள்ளது. இனி அடுத்தது என்ன? க்ஷமா. க்ஷமா என்றால் பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், பொறுமை. பொறுமைக்கு என்ன லட்சணம்? சங்கடே அவிக்ருத சித்ததா. சங்கடே அப்படின்னா சங்கடத்தில், கடினமான சூழ்நிலையில். அவிக்ருத சித்ததா. சித்ததான மனதினுடைய தன்மை. அவிக்ருதம்னா எந்த விதமான விகாரமும் இல்லாமல் அமைதியாக இருத்தல். எப்பொழுதுங்கிறதா முக்கியம். ஒரு விதமான சங்கடமும் இல்லாத போது அமைதியாக இருக்கிறது பொறுமை அல்ல. சங்கடங்கள் இருக்கும் பொழுது மனம் விகாரம் இல்லாமல் இருத்தல் பொறுமை. இப்போ இங்கே என்ன பகவான் சொல்கிறார்? இந்த பொறுமையினுடைய வேல்யூவை எல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகின்றோம். தெய்வீக சம்பத் ஞானம் என்ற தலைப்பில் பண்புகளையெல்லாம் நாம் 13, 16, 17 அத்தியாயங்களில் பார்ப்போம். இங்கே நம்ம இதனுடைய அர்த்தத்தை தான் பார்க்கிறோம். இதனுடைய விளக்கம் பிறகு பார்க்க போகின்றோம். இங்கு க்ஷமா என்றால் நம்முடைய மனதிற்கு பொறுமையாக இருக்கின்ற தன்மை என்னிடமிருந்து தான் உற்பத்தி ஆனது.
இதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன முடிவுக்கு வரணும்? இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் நம்முடைய மனதில் இருந்தால் அந்த பெருமையெல்லாம் ஈஸ்வரனை சார்ந்தது என்ற அறிவுக்கு நாம் வர வேண்டும். அதனால தான் பகவான் இது போன்ற சில சொற்களை சொல்லி வருகின்றார். க்ஷமா, பொறுமையாக இருக்கின்ற தன்மை மனதிற்கு இருப்பது என்னிடமிருந்து தான் தோன்றியது. பொறுமை என்கின்ற ஒரு உணர்வை நான் தான் உருவாக்கி இருக்கின்றேன். பிறகு அடுத்த சொல் சத்தியம். சத்தியம் என்றால் நாம் எதை கேட்டோமோ, எதை பார்த்தோமோ, எதை அறிந்துள்ளோமோ அதை அவ்விதமே சொல்லுதல். யதா திருஷ்டம் யதா ஸ்ருதம் யதா ஞாதம் ததா வாக். யதா ஸ்ருதம் நம்ம எதை கேட்டோமோ, யதா திருஷ்டம் எதை பார்த்தோமோ, யதா ஞாதம் எதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுதல், அப்படியே பேசுதல் சத்தியம். அதாவது நம்முடைய மனதில் சத்தியம் என்கின்ற ஒரு பண்பு, சத்தியம் என்கின்ற ஒரு வேல்யூ, அது யாரிடமிருந்து வந்தது? அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு தத்துவத்தை யார் படைத்தது? நான் தான் படைத்தேன். சத்தியம். பிறகு அடுத்தது தமக. தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய உபரமக விஷயேபியக, விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை நாம் விலக்கி கொள்ளுதல். இந்திரிய உபரமகன 5 இந்திரியங்களையும் அந்தந்த பொருள்களிலிருந்து விலக்கி கொள்ளுதல். இப்போ பகவான் எதற்கு கண்ணு, காது, நாக்கு இதெல்லாம் படைச்சிருக்கார்? பொருள்களை நாம் அனுபவிக்கத்தான். இருந்தாலும் எந்தெந்த பொருள்கள் நம்மை மோகத்திலும் ரோகத்திலும் சோகத்திலும் ஆழ்த்துமோ அந்தந்த பொருள்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்படி விலகி இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஒருவனுக்கு வந்தால் அந்த உணர்வை நான் படைத்துள்ளேன். இப்போ தமக என்றால் விலக வேண்டும், இந்திரியங்களிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும், விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை விலக்க வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு உணர்வு என்னிடமிருந்து வந்தது. இனி அடுத்த சொல் சமக. சமக எல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த சொல். சமக என்றால் என்ன? மன அமைதி. இந்திரிய விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி கொள்ளுதல். விஷயேபியக மனசக உபரமக. உபரமகன விலக்கி கொள்ளுதல், விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி கொள்ளுதல். காரணம் என்ன? அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு பொருள் கண் முன்னாடி இல்லை என்றால் அது மனதின் முன்னாடி இல்லை என்று சொல்ல முடியாது. கண் முன்னாடி ஒரு பொருள் இல்லை, அது நம்முடைய மனதிற்குள் இருக்கலாம். அதை நம்ம எப்போ க்ளீனாக பார்ப்போம்னா தியானம் பண்ணும்போது தெளிவாக பார்ப்போம். காரணம் என்ன? கண்ணு, காது, வாய் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அடைச்சி வச்சுருக்கோம். ஆனால் மனதுக்குள் என்ன பார்த்துட்ருக்கோம்? ஒரு பெரிய உலகமே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சாந்தி சாந்தி சாந்தி. காலம் முடிஞ்சது, நேரம் முடிஞ்சது. காரணம் என்ன? மனது விஷயங்களிலிருந்து விலக்கவில்லை. அப்படி விலக்க வேண்டும் என்ற எண்ணம், அப்படிப்பட்ட உணர்வு நான் படைத்துள்ளேன். சமக. பிறகு அடுத்ததெல்லாம் என்ன வந்திருக்கு? சுகம். நம்முடைய மனது சுகத்தை அனுபவிக்கின்றது. நம்முடைய மனதிற்கு இன்பத்தை அனுபவிக்கின்ற தன்மை அது யார் படைத்தார்? அதுவும் என்னிடமிருந்து வந்துள்ளது. சுகம். சுகம் என்றால் மகிழ்ச்சி, இன்பம். மனதிற்கு இன்பத்தை அனுபவிக்கின்ற தன்மை நான் படைத்தது. சரி, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு படைச்சது பகவான் தான்.
நான் இன்பத்தையா எல்லா நேரத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதிக நேரம் அல்லது அடிக்கடி வேறொன்று அனுபவிக்கிறேனே? அது அடுத்தது பகவான் சொல்கிறார், துக்கம். துக்கமும் மனது அனுபவிக்கின்றது. இப்போ ஒருவர் என் மனசு துக்கத்தை அனுபவிக்குதுன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், மனது இருந்தால் அதை அனுபவிக்கத்தான் செய்யும். கடலில் அலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு நியூஸா, அது ஒரு செய்தியான்னா? கடல்னு இருந்தால், காற்றுன்னு இருந்தால், பீச்சுன்னு இருந்தால் அதில் அலையடிக்கத்தான் செய்யும். அதே போல் மனதுன்னு இருந்தால் சில சமயங்களில் சுகம்னு வரும், சில சமயங்களில் துக்கங்கிறது மனதிற்கு வரும். அதனால் சிலர் இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு ரொம்ப ஏதோ ஒரு புதிதாக நினைப்பார்கள். பகவான் அந்த சந்தேகத்தில் நீக்கிறார். அது இருந்தால் தான் அதற்கு பெயர் மனம். ஆகவே துக்கம், துக்கம்ங்கிறது மனதில் அனுபவிக்கின்ற ஒன்று, அதுவும் நான் தான் படைத்தேன். பிறகு பவக. பவக என்றால் உற்பத்தி, பிறப்பு. பவக என்றால் பிறப்பு. எத்தனையோ ஜீவராசிகள் பிறக்கின்றது. இந்த பிறத்தல் என்ற தத்துவத்தை யார் உருவாக்கியது என்றால் நான் தான். பவக. பிறகு பிறந்தது எப்பொழுதுமே இருக்கின்றதா என்றால் இல்லை. அபாவக. இங்கு அபாவக என்றால் மரணம். அந்த மரணமும் என்னுடைய படைப்பினுடைய ஒரு அம்சம். பிறப்பு என்பது என்னால் படைக்கப்பட்டால், பிறப்பு என்பது தோற்றுவிக்கப்பட்டால், இறப்பு என்பதும் என்னுடைய ஒரு அம்சம். பிறகு மனசில் இனி ஒன்று வந்துட்டுருக்கே, அது என்ன? அடுத்தது பயம். பயம் என்கின்ற உணர்வை நாம் அனுபவிக்கின்றோம். இந்த பயம்ங்கிற உணர்வை யார் படைத்தது? நான் தான் படைத்தேன் என்கின்றார். பயம். பிறகு எல்லா நேரமும் பயம் இருக்கிறது இல்லையே. பகவான் மீது பக்தி எல்லாம் வச்சா பிறகு என்ன நம்ம அடைகின்றோம்? சில சமயங்களில் அபயத்தையும் அனுபவிக்கின்றோமே. அது யாரிடமிருந்து வந்தது? அபயம் ச. பயமற்ற மனமும் அதுவையும் நான் தான் படைத்தேன். அபயம் ஏவச்ச. பயமும் மனதுக்கு வருவது என்னுடைய படைப்பு. மனம் அபயத்தை அடைவதும் என்னுடைய படைப்பு. ஒரு வாக்கியத்தை படித்திருப்பீர்கள் அல்லவா, யாம் இருக்க பயம் ஏன் என்று. அப்போது ஒரு மனிதன் அபயத்தை அடைந்தால் அந்த அபயத்தை அடைதல் என்பதும் என்னுடைய படைப்பு தான். இனி 5வது ஸ்லோகத்தில் அஹிம்சா. ஹிம்சா என்றால் மற்றவர்களை துன்புறுத்துதல். அஹிம்சா என்றால் மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தாமல் இருத்தல். நம்முடைய மனதில் ஒரு பாவனையை நாம் பார்க்கின்றோம். சுபாவமாகவே மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் நாம் விரும்புகின்றோம். அப்படி ஒரு எண்ணம், மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தக்கூடாது என்கின்ற பாவனை மனதிற்குள் வந்துள்ளது. அதுவும் நான் தான் படைத்துள்ளேன். ஒரு கால் பகவான் படைக்கலின்னு வச்சுக்குவோமே, மற்றவங்களை ஹிம்சப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் உணர்வையே பகவான் நமக்கு படைக்கவில்லை என்றால் நாம் எப்படி இருப்போம் என்றால் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்க மாட்டோம். காரணம் என்ன? மற்றவங்களை ஹிம்சப்படுத்தக்கூடாதுங்கிற புத்தியே இல்லை என்றால் நமக்கு எப்பொழுதெல்லாம் என்ன தேவையோ அப்பொழுது மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தி கொண்டே இருப்போம். இப்போ மற்றவங்களை ஹிம்சப்படுத்தக்கூடாது என்கின்ற பாவனையை நான் படைத்துள்ளேன். இனி அடுத்தது சமதா. சமதா என்றால் சமமான மனநிலை, அமைதியான மனநிலை. இது ஓரளவுக்கு ஏற்கனவே கூறிய அசம்மோக, தெளிவு, அதனுடைய கருத்து தான். இங்கு சமதா என்றால் சில சமயங்களில் சில விதவிதமான அனுபவங்கள், விருத்தமான அனுபவங்கள் வரும்பொழுது நம் மனதிற்கு ஒரு சக்தி வந்துவிடும், சமமாக ஏற்றுக்கொள்கின்ற சக்தி. லாபம் நஷ்டம், மானம் அபமானம், சுகம் துக்கம்,
இப்படிப்பட்ட இருமைகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் சமமாக ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டால் நம்ம மனதிற்கு ஒரு சக்தி வந்துடும். நம்மையை சுற்றி எப்படிப்பட்டது என்ன ஏற்பட்டாலும் மனம் விஷமமாக இல்லாமல் சமமாக இருக்கும். அப்படி ஒரு சக்தி மனதிற்கு இருக்கின்றது என்றால் அந்த சக்தியை நான் படைத்துள்ளேன். பிறகு அடுத்தது துஷ்டிகி. துஷ்டிகி என்றால் திருப்தி, நிறைவு, மன நிறைவு. லாபேஷு பர்யாப்த புத்திகி. லாபேஷு என்றால் நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைத்தால், லாபம்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் பொருள் நமக்கு கிடைத்தால் அதில் பர்யாப்த புத்திகி. பர்யாப்தம்னா என்ன? போதும். புத்தினா எண்ணம். பர்யாப்த புத்தி. இதை வேற சமஸ்கிருத சொல்லில் அலம்புத்தி என்று சொல்வார்கள். அலம்புத்தின்னா என்ன? போதும் என்ற மனநிலை. என்ன சொல்வார்கள்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். அங்கேயும் பொன் மேல் ஆசை போகல, பொன் செய்யும் மருந்து தானா. எல்லாருக்கும் பொன் மீது கோல்டு மேலே ஆசை இருக்கிறதுனால பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறார்கள். அலம்புத்தி, போதும் என்கின்ற புத்தி. சில பேர்த்துக்கு அலம்புத்தி இருக்காது. இப்போ எவ்வளவு தான் கொடுத்தாலும் லாபம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமேன்னு இருக்கும். ஆனால் சிலருக்கு என்ன கிடைச்சிடும்? இருக்கிறது போதும், கிடைச்சது போதும்னு இருக்கும். அந்த புத்தி அதுதான் துஷ்டிகின்னு சொல்கிறது. துஷ்டினா கிடைக்கிறதுல திருப்தி அடைதல். இதெல்லாம் ஒரு முக்கியமான வேல்யூ. நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிதுன்னா இருக்கிறதுல திருப்தி அடைந்து பழக வேண்டும். பிறகு அடுத்தது தபக. தபக என்றால் தவம். இதனுடைய பொருள் உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்கும் ஆக்கபூர்வமான வேதனை. நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் நாமாக விரும்பி கொடுக்கும் ஆக்கபூர்வமான கஷ்டம் அல்லது வேதனை. நாமளாக கஷ்டத்தை உடலுக்கும் மனதுக்கும் எடுத்துக்கிறோம். ஆனால் அதில் முக்கியம் என்னென்னா ஆக்கபூர்வமான கஷ்டம். ஆக்கபூர்வமான கஷ்டம்னா என்ன? உடலுக்கும் மனதிற்கும் நம்ம வேதனையை எடுத்து உடலையும் மனதையும் அழிப்பதற்கல்ல, அதை பலப்படுத்துவதற்கு. இப்போ நம்ம உணவை உட்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். நம்ம அதிகமான உணவை கொடுத்துட்டே இருந்தோம் என்றால் உடலுக்கு என்ன ஏற்படும்? அழிவு ஏற்படும். இந்த உடலுக்கு வலு வர வேண்டும் என்று சில உணவுகளை நாம் தவிர்க்கின்றோம். அப்போ என்ன செய்கின்றோம்? உடலுக்கு நாக்குக்கு பெரிய வேதனையை கொடுக்குறோம். காரணம் என்ன? வீட்டில் எல்லா விதமான பதார்த்தங்களும் இருக்குது. நாக்கோ நீட்டி நீட்டி அதை பார்க்குது, சுவைக்கணும் சுவைக்கணும்னு. பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? தவம் செய்கிறோம், நான் அதை கொடுக்க மாட்டேன். இது என்னன்னா இது ஒரு விதமான தவம். அல்லது சபரிமலைக்கு போகிற சீசனில் என்ன பண்ணுறோம்? அதுவும் போய் மார்கழி மாதம் வைத்தார்கள். மே மாதம் வச்சுருந்தா வெயிலில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது சுலபம். இப்போ என்ன செய்கிறோம்? ஆக்கப்பூர்வமான கஷ்டத்தை கொடுக்குறோம். எப்படி? குளிர்ந்த நீரில் குளித்தல், அதிகாலையில் எழுந்திருத்தல், இப்படி சில கஷ்டங்களை எல்லாம் கொடுக்குறோம். இப்படி நமக்கு நாமே கஷ்டத்தை கொடுத்துக்கணும். அதனால் நம்முடைய மன வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற பாவனை நான் தான் படைத்துள்ளேன். தபக. பிறகு அடுத்தது என்ன? தானம். தானம் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற புத்தி. தானம். நம்மளால் கொடுக்க முடியுதா இல்லையாங்கிறது இங்கே கேள்வி இல்லை. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அது தானம். அந்த புத்தி அதுவும் என்னிடத்திலிருந்து தான் வந்துள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும். மனதில் விதவிதமான பாவனைகள், எமோஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்தது? பகவான் சொல்றார், இதெல்லாம் இயற்கையாக நான் படைத்துள்ளேன். தானம். பிறகு அடுத்த சொல் யசக.
யசக என்றால் புகழ், கீர்த்திகி புகழ். இங்கு புகழ் எப்படிப்பட்டது என்றால் தர்ம நிமித்தா கீர்த்திகி, தர்ம நிமித்தமான புகழ். இங்கு தர்மம் என்றால் பண்புகள், வேல்யூஸ். தர்ம நிமித்தா கீர்த்தின்னு சொன்னால் நம்மிடம் சில நல்ல பண்புகள் இருந்தால் அது நிமித்தமாக, அதை காரணமாக கொண்டு வருகின்ற புகழ். இப்போ ஒருவருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற புத்தி சுபாவமாக இருக்கு. கர்ணனுக்கு அப்படி இருந்தது. என்ன புத்தி? யாரு கேட்டாலும் எடுத்து கொடுக்கணுங்கிற புத்தி. அது யாரு கர்ணனுக்கு சொல்லித்தரவில்லை. பிறகு அந்த ஒரு தர்ம நிமித்தமாக அவனுக்கு ஒரு கீர்த்தி வந்தது, புகழ் வந்தது. இந்த புகழ் என்னிடமிருந்து தான் தோன்றியுள்ளது. புகழ் என்பது பகவானுடைய ஒரு விபூதி. அதனால் புகழ நாடியும் போகக்கூடாது. நாம் புகழ விட்டு போகும் பொழுது புகழ் என்று ஒன்று வந்தால் அது ஈஸ்வரனை சார்ந்தது, அதுவும் பகவானுடைய சிருஷ்டி. நீயே ராஜா பூஜா அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமோ? அவனையெல்லாம் நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் புரிஞ்சிட்டு அவர் அப்படி அல்ல, எல்லாம் கொடுத்துட்ருக்காருன்னா நல்ல எண்ணத்தில் கொடுத்தாருன்னு நினச்சேன், ஏதோ காரியத்துக்காக தான் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி அடுத்தது என்ன வரும்? அயசக, இகழ், இகழ்ச்சி, மற்றவர்கள் தூற்றுதல், ஒருத்தரை இகழ்தல், அந்த புத்தியும் என்னிடமிருந்து தான் வந்துள்ளது. அப்புறம் புகழ், இகழ். அயசகன இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? அதர்ம நிமித்தா கீர்த்திகி. இதுவும் ஒரு கீர்த்தி தான், புகழ் தான். ஏன்னா இவருடைய பேர் பரவி இருக்கே, பேர் பரவி இருக்கிறது புகழ். எப்படி வேணாலும் பரவலாமே. ராமருடைய பேர் எவ்வளவு தூரம் பரவி இருக்கோ அவ்வளவு தூரம் யாருடைய பேரும் பரவி இருக்கு? ராவணனுடைய பேரும் பரவி இருக்கு. எவ்வளவு தூரம் தர்மராஜாவோட பேர் பரவி இருக்கோ அவ்வளவு தூரம் துரியோதன பேரும் பரவி இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், துரியோதனனுக்கு மட்டும் துரியோதனன்னு பேர், ராவணனுக்கு மட்டும் ராவணன்னு பேர். வேறு யாரும் வச்சுக்கிறது இல்லை. மற்றவர்கள் மற்றவர்களுடைய பெயரை வைத்து கொள்கிறார்கள். இவர்களுடைய கீர்த்தி எல்லாம் என்னன்னா அதர்ம நிமித்தா கீர்த்திகி. இதெல்லாம் என்னுடைய படைப்பு தான். இப்போ இந்த 3 வரியில் பகவான் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், மனம் என்னுடைய படைப்பு, இந்த மனதில் இருக்கின்ற விதவிதமான உணர்வுகள் என்னுடைய படைப்பு. ஆகவே எப்படிப்பட்ட உணர்வு இந்த மனதில் இருந்தாலும் அது மனது இயற்கையாக படைக்கப்பட்டுள்ளது. இவைகள் எல்லாமே என்னுடைய படைப்பு என்றால் இதிலிருந்து வருகின்ற அனைத்து பெருமையும் என்னை சார்ந்தது. பிறகு இனியொரு ஆசிரியர் என்ன செய்கிறார்? இதை எல்லாத்தையும் அப்படியே மாத்துறார். புத்தியை அபுத்திங்கிறார், ஞானத்தை அஜ்ஞானம்னு சொல்கிறார், அசம்மோகத்தை சம்மோகம்னு சொல்கிறார், க்ஷமாவை அக்ஷமா, சத்தியம் அசத்தியம், தம அதமக, சமக அசமக, எல்லாம் ஆப்போசிட்டாக எழுதுகிறார். எழுதி இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்றார். பிறகு அதற்கு அவர் பதில் சொல்கிறார். எதனுடைய அடிப்படையில்? 4வது வரியில் பகவான் ஒரு கருத்து சொல்கிறார், அதனுடைய அடிப்படையில் பதில் சொல்கிறார். அது என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். பவந்தி பாவாகா பூதானாம். பூதானாம் என்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாவாகா, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மனநிலைகள், பாவனைகள், ஆட்டிடியூட் ஒவ்வொன்றும் பவந்தி, பவந்தினா வருகின்றது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இப்படிப்பட்ட பாவனைகள் தோன்றுகிறது. மத்தக ஏவ, என்னிடத்திலிருந்தே இவைகள் தோன்றுகின்றது. இவைகளெல்லாம் எப்படிப்பட்டது? பிருதக் விதாகா, விதவிதமான பாவனைகள். மற்றதை நம்ம சேர்த்தி கொள்ளணும். என்னென்ன எமோஷன்ஸ் நம்ம அனுபவிக்கிறோமோ அனைத்தையும் இங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். பிருதக் விதாகா பாவாகா,
விதவிதமான பாவனைகள் மத்தக ஏவ என்னிடத்திலிருந்தே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றது. இங்கே ஒரு முக்கியமான வரியை நம்ம சேர்த்திக்கணும். விளக்காசிரியர்கள்லாம் சேர்த்தி கொடுக்கிறார்கள். அந்த வரி என்ன என்றால், ஸ்வ கர்ம அனுசாரேன, அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப. ஸ்வ கர்ம அனுசாரேன பவந்தி. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்கின்றது. அந்த மனம் எப்படி இருக்கின்றது? அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப மனமானது இருக்கின்றது, விதவிதமான பாவனைகள் இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன? நம்ம உழைச்சி ஒரு வீடு வாங்கியிருப்போம், வாகனத்தை வாங்கியிருப்போம், அல்லது நம்முடைய உழைப்பினால் எத்தனையோ பொருள்களை வாங்கியிருப்போம். எதற்குனா நாம் அவைகளை பயன்படுத்துவதற்கு. பிறகு இந்த உடலை எப்படி வாங்கினோம்? அதுவும் உழைப்பினால தான் வாங்கியிருக்கோம். நமக்கு இப்பொழுது ஒரு மனசு இருக்கே, இந்த மனசை எப்படி வாங்கி இருக்கின்றோம்? அதுவும் உழைப்பினால தான் வாங்கியிருக்கோம். இந்த உழைப்பைத்தான் இங்கே கர்ம பலம் என்று சொல்லப்படுகிறது. அவரவர்களுடைய கர்மத்திற்கேற்ப, கர்ம பலம்னு சொன்னால் யார் கர்மத்தை செஞ்சு இப்படிப்பட்ட மனசை வாங்குவது? நம்முடைய கர்ம பலன். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னிடம் சொல்வதுண்டு, எப்படின்னா 5-6 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனசு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வியக்கிறார்கள். எப்படி வியக்கிறார்களா? நீ மாறிட்டியே, முழுமையாக நீ மாறிவிட்டாயே. இதெல்லாம் என்ன காரணம்னா, இவ்வளவு வருடமாக சாஸ்திரம் படித்து அதனுடைய விளைவு என்னன்னா, என்னுடைய மனம் மாறிவிட்டது. இதை கேட்கும் பொழுது என்னுடைய மனம் குளிர்கின்றது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய வகுப்பினுடைய பிரயோஜனத்தை நம்ம பார்க்கின்றோம். இப்போ இப்படிப்பட்ட மனதை நம்ம திடீர்னு அடைஞ்சோமா என்றால் அடையவில்லை. பல வருடங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து நம்ம எதை சம்பாரிச்சிருக்கோம்? ஒரு விதமான மனதை நாம் சம்பாதிக்கின்றோம். அப்படி ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட மனம் கிடைக்கின்றது, எப்படிப்பட்ட உடல் இருக்கின்றது, அது அவரவர்கள் ஈட்டியது தான். உடலும் அப்படித்தான். இன்றைக்கி என்னுடைய உடலில் இவ்வளவு நோய் வந்திருக்கேன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு லட்டு ஜிலேபி உள்ளே போயிருக்கும். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி. அப்படி இந்த உடலை நான் இன்றைக்கி ஏன் இப்படி வச்சுருக்கேன்? அது நான் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய விளைவு. என்னுடைய உள்ளத்தை நான் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கேன்? அது நான் பார்த்தது, கேட்டது, வாழ்ந்ததனுடைய விளைவு. ஆகவே எல்லா விதமான பாவனைகளும் என்னிடமிருந்து தான் வந்தது. பிறகு பகவானுக்கு கன்ஃபியூஷனே வராது, யாருக்கு எந்தெந்த பாவனையை கொடுக்கலாம்னு சொல்லி. காரணம் என்ன? அவரவர்கள் நான் படைச்சிட்டேன், வேணுங்கிறத எடுத்து கொள்ளுங்கள். உனக்கு க்ஷமா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ரெடியாக இருக்குது. அக்ஷமா வேணும்னா எடுத்துக்கலாம். பொறுமை இல்லாத மனசு உனக்கு வேணுமா, நீ சம்பாரிச்சுக்கலாம். சத்தியம் பேசுகிற மனசு வேணுமா, அதையும் சம்பாதிக்கலாம். எப்பொழுதுமே பொய் சொல்லிகிட்டு இருக்கிற மனம் வேணுமா, அதையும் நீ சம்பாதிக்கலாம். ஃபுல் சாய்ஸ் பகவான் கொடுத்துட்டார். இதெல்லாம் நான் படைச்சிட்டேன், இனிமேல் உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட மனசை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாம் என்னிடமிருந்து தான் தோன்றின. இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்கார்? ஆந்தர சிருஷ்டி. ஆந்தர சிருஷ்டினா அந்தர் சிருஷ்டி, மனதிற்குள் இருக்கின்ற அனைத்து பாவனைகளும், கண்ணுக்கு தெரியாத அனைத்து உணர்வுகளும் என்னிடமிருந்து தான் தோன்றி உள்ளன. பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருப்பது, உடல் இருப்பது அவரவர்கள் செய்த தவத்தின் விளைவு. அல்லது தவம்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விளைவு. இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 6. மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாண்டம
மத்பாவா மானசா ஜாதாஹ ஏஷாம் லோக இமாः பிரஜாஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் பாஹ்ய பிரபஞ்சம் என்னிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார். சென்ற 2 ஸ்லோகத்தில் ஆந்தர பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரியாத உலகம் என்னிடமிருந்து வந்தது. இப்பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற வெளி உலகம் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியது, அனைவருக்கும் நானே காரணம் என்று கூறுகின்றார். இந்த கல்பத்தில் ஆதியில் யார் தோன்றினார்கள், அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று பகவான் பேசுகின்றார். மகர்ஷயக சப்த, சப்த என்றால் 7, மகர்ஷயக என்றால் ரிஷிகள். 7 ரிஷிகள் என்னிடமிருந்து தோன்றினார்கள். 7 ரிஷிகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சப்த ரிஷிகள் என்று. அவர்களெல்லாம் என்னிடமிருந்து தோன்றினார்கள். அந்த 7 ரிஷிகள் என்னிடமிருந்து வந்தார்கள். பிருகு, வசிஷ்டர் என்றெல்லாம் 7 பேர் இருக்கிறார்கள். இனி அடுத்தது பூர்வே சத்வாரக. சத்வாரக என்றால் 4, பூர்வே என்றால் முதலில் தோன்றிய 4 ரிஷிகள். அந்த 4 பேர் யார்? சனகர் முதலியவர்கள். சனகர், சனாதனர், சனத்குமாரர் என்பவர்கள். அந்த 4 பேர்த்த பார்க்கணும்னா எங்கே பார்க்கலாம்? தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் வயதானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த 4 பேர் என்னிடமிருந்து தோன்றினார்கள். இந்த 4 ரிஷிகள், இவர்களை பகவான் தோற்றி வைத்தார். தோற்று வைக்கும்போது ஒரு சின்ன தப்பை பகவான் பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணார்? அவர்களுக்கு பிறப்பிலேயே வைராக்கியத்தை கொடுத்துட்டார். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சந்தோஷமாக பேசாமல் இருந்துட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை படைக்கவே இல்லை, ஏன்னா வைராக்கியம் வந்தாச்சே. ஆனாலும் வைராக்கியம் வந்தாச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீது ஆசை இல்லாமல் அவர்கள் எந்த பொருளையும் நாடவில்லை. அந்த அளவுக்கு மன தூய்மை இருந்தது. ஆனால் பகவான் ஞானத்தை கொடுக்கவில்லை. அப்போ என்ன நேர்ந்தது? அவர்களுக்கு இந்த உலகம் இன்பத்தை கொடுக்கவில்லை, ஆனால் தானே ஆனந்த சுரூபம் என்ற அறிவும் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நேராக பிரம்மாஜியிடம் சென்றார்கள். எங்களுக்கு நிறைவில்லை, குறையும் இல்லை, அதே சமயத்தில் நிறைவின்மை, ஒரு சூன்யம் எங்களுடைய மனதில் இருக்கின்றதுன்னு சென்றார்கள். அவர் என்ன பண்ணார்? நான்லாம் சொன்னால் உங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லித்தான் சிவனிடம் அனுப்ப, அவர் தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து இவர்களிடம் போய் பேசிகிட்டு இருக்கணுமா என்ன? ஒரு செய்கையிலேயே ஞானத்தை கொடுத்தார். நீதான் பிரம்மன்னு சொல்லி உபதேசம் செய்தார். பிறகு அவர்களெல்லாம் ஞானிகளாக இருந்தார்கள் என்று சந்நியாச பரம்பரைக்கு அவர்களை உதாரணமாக சொல்வார்கள். காரணம் என்ன? அவர்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். இந்த பிரபஞ்சத்தில் 2 மார்க்கம் வேதத்தில் சொல்லப்படும், பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம். இந்த பிரவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் ரிஷிகளும், இனி சொல்ல இருப்பவர்களும் நிவிருத்தி மார்க்கத்திற்கு உதாரணமாக இருப்பவர்கள் இந்த 4 ரிஷிகள். அவர்கள் அப்போ 7 ரிஷிகள், இந்த 4 ரிஷிகள். இனி அடுத்தது ததா மணவக. மணவக என்றால் மனுக்கள். பகவான் ஆரம்பத்தில் 14 மனுக்களை படைத்தார். மனு என்றால் மனிதர்கள்தான், சிருஷ்டி. நம்மளையே மனிதர்கள்னு சொல்கிறோம் என்றால் மனுவினுடைய சந்ததியில் நாம் வந்துள்ளோம். இந்த மனுக்களுக்கு பகவான் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? வைராகியத்தை கொடுக்கல. ஆகவே அவர்கள் பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு சென்றார்கள். அதிலிருந்து இந்த உலகம், உயிரினங்கள் தோன்றின. இப்போ எல்லா உலகமும் மனுவிடமிருந்து தோன்றின. அப்படி வந்த மனுக்கள்.
இப்போ 4 ரிஷிகள், பிறகு 7 சப்த ரிஷி என்று சொல்கின்ற 7 மகரிஷிகள், அதேபோல் 14 மனுக்கள், இவர்களெல்லாம் என்னிடமிருந்து தோன்றினார்கள். அதை கூறுகிறார். மத்பாவாகா, அவர்களெல்லாம் என்னுடைய சுரூபமானவர்கள். மத்பாவாகா மானசாகா ஜாதாகா, ஜாதாகான பிறந்தார்கள், மானசாகா என்னுடைய மனதிலிருந்து பிறந்தார்கள். இவர்களையெல்லாம் பிறக்க வைக்கிறதுக்கு பகவான் என்ன செய்தார்னா, அவருடைய எண்ணத்திலிருந்தே இவர்களை தோற்று வைத்தார்கள். பகவான் தோற்று வைத்தார். ஆகவே மானசாகான என்னுடைய மனதிலிருந்து தோன்றிய முதல் புத்திரர்கள். பிறகு என்னாச்சு? முதல்ல பகவான் தன்னுடைய மனதிலிருந்தே இவை அனைத்தையும் படைத்தார். பிறகு இவர்களிடமிருந்து இப்பொழுது இருக்கின்ற உயிரினங்கள் தோன்றின. அதை பகவான் கூறுகின்றார். ஏஷாம் லோகே பிரஜாகா இமாகா. ஏஷாம் என்றால் இவர்களுடைய, இங்கு குறிப்பாக மனுக்களுடைய, இந்த மனுவிலிருந்து அவர்களுடைய பிரஜாகா அவர்களுடைய குழந்தைகள், சந்ததிகள், லோகே இந்த உலகில், இப்பொழுது இருக்கின்ற உலகில் என்னுடைய மனதிலிருந்து தோன்றிய மனுவினுடைய பிரஜைகள்தான் இமாகா. இமாகான்னு சொல்லி இவைகள் என்று பகவான் காட்டுகின்றார். அர்ஜுனன்கிட்ட காட்டுறார் இவைகள். இவைகள்னா என்ன? இப்பொழுது நீ எந்த உயிரினங்களை பார்க்கின்றாயோ இவைகளெல்லாம் மனுவிடமிருந்து வந்தவர்கள். அந்த மனு யாரிடமிருந்து வந்தார்? அவர் என்னுடைய மனதிலிருந்து வந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் என்னிடமிருந்து வந்துள்ளார்கள். எப்படி என்னிடமிருந்து வந்தார்கள்? எனக்கு வேறுபடாத தன்மையான மனுக்களிடமிருந்து வந்தார்கள். இதிலிருந்து என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவராசிகள் அனைத்தும் என்னுடைய சொரூபமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? பகவானிடமிருந்து தோன்றியவர் மனுக்கள். அந்த மனுக்கள் பகவான் சொரூபம். பகவான் சொரூபமான மனுக்களிடமிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றின. ஆகவே அனைத்தும் என்னுடைய சொரூபம். இவ்விதம் இந்த ஸ்லோகங்களில் 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் அனைத்து உலகமும் என்னிடமிருந்து தோன்றின என்று கூறினார். இனி இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன என்றால், அனைத்து பெருமைகளும் இறைவனை சார்ந்தது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெருமையும் அந்த பெருமைக்கு விபூதி என்று சொல் இங்கு இருக்கின்றது. அந்த விபூதியை பற்றி பகவான் பேச வேண்டும். அதற்கு அடித்தளமாக இங்கு சொல்கின்றார், என்னுடைய பெருமையை அறிவதனுடைய பலன் என்ன, என்னுடைய விபூதியை இவ்விதம் அறிந்தால் என்ன பலன் வருகிறது என்று அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். இப்போ 7வது ஸ்லோகத்தினுடைய பொருள் அல்லது சாரம், ஈஸ்வர விபூதி, ஈஸ்வர விபூதியினுடைய பலன். 7 ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. முதல் வரியில் என்னுடைய தத்துவத்தை இவ்விதம் அறிபவர்களுக்கு என்று கூறி, 2வது வரியில் என்ன பலன் கிடைக்கின்றது என்று கூறுகின்றார். எப்படி அறிய வேண்டும் என்றால், இங்கு பகவான் 2 சொல்லை பயன்படுத்துகின்றார். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம. மம என்றால் என்னுடைய, ஏதாம் இந்த விபூதியையும்,
யோகம் ச யோகத்தையும், என்னுடைய விபூதியையும் என்னுடைய யோகத்தையும் யக வேத்தி யார் அறிகிறார்களோ, என்னுடைய விபூதியையும் என்னுடைய யோகத்தையும் யார் அறிகிறார்களோ, எப்படி அறிய வேண்டும்? தத்துவதக, தத்துவதக என்றால் சரியாக, முறையாக, உண்மையாக. பல சமயங்களில் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும். அப்படி எனக்கு உண்மை தெரியும் நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கீதை படிக்கும் பொழுதே அல்லது உபனிஷத் படிக்கும்போதே கொஞ்ச நாளில் எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும், அப்போ நான் தெரிஞ்சிட்டது தெரியல, தெரிஞ்சிட்டதுன்னு நினச்சேன்னு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும், இப்போ தானே தெரிஞ்சது அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது என்னன்னா, தெரிஞ்சதுன்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே தெரிஞ்ச மாதிரி இருக்கே, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி பல சமயங்களில் தெரியாமையே நாம் தெரிஞ்சுதான் நினச்சிட்டு இருப்போம். அதனால் பகவான் சொல்கிறார், தத்துவதக சரியாக என்னுடைய யோகத்தையும் விபூதியையும் யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன்னு 2வது வரியில் சொல்வார். இப்பொழுது நாம் யோகம் விபூதி என்ற சொல்லை எடுத்துட்டு பொருள் பார்ப்போம். இங்கு யோகம் என்ற சொல்லுக்கு பொருள் சக்தி, பவர். யோகம் என்றால் சக்தி, விபூதி என்றால் சக்தி வெளிப்பட்டவுடன் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பெருமை, சக்தியினுடைய வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். விபூதி என்றால் சக்தியினுடைய வெளிப்பாடு, யோகம் என்றால் சக்தி, பெருமை. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், சக்தி என்பது எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டை தான் என்றைக்குமே நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒருவருடைய வாயை நாம் பார்க்கின்றோம். அவர் பேசாமல் இருக்கார். அவருடைய வாய்க்கு பேசும் திறன் இருக்கின்றது, பேசுகிற சக்தி ஒருவருக்கு இருக்கு. ஆனால் அவருடைய வாயை பார்க்கும் பொழுது அந்த சக்தியை நம்ம பார்க்கிறோமா? கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அவருக்கு பேசும் திறன் இருக்கிறதா இல்லையான்னு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? எவ்வளவுதான் வாயை வச்சு ரிசர்ச் பண்ணால் கண்டே பிடிக்க முடியாது. பிறகு என்ன செய்யணும்? அவரை பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். பிறகு இனி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் பேசாமல் இருக்கிறதுக்கும். அப்போ தான் பேசாமல் இருக்கிற திறனும் அவருக்கு இருக்குன்னு முடிவு பண்ண முடியும். அப்படி பேசும் திறன் சக்தி என்று சொல்கின்றோம். அந்த பேசுதல் என்பதை விபூதி என்று சொல்கின்றோம். இப்போ நம்ம கையை பார்க்கிறோம். கையை பார்த்த உடனே கைக்கு ஒரு பொருளை உயர்த்துறதுக்கு சக்தி இருக்குது. அந்த சக்தியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த கை அந்த செயலை செய்யும் பொழுது தான் அந்த சக்தி நமக்கு தெரிகிறது. அதே போல் ஒருவரை பார்த்தா அவருக்கு புத்தி இருக்குமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியாது. ஏதாவது 2 வார்த்தை பேசி பார்த்தா இல்லை அவர் சொல்கிறத கேட்டு பார்த்தா முடிவு பண்ணிடலாம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு சக்தியும் கண்ணுக்கே நமக்கு தெரியாது. அதே போல் ஒருத்தர் காதை பார்த்த உடனே எவ்வளவு கூர்மையாக கேட்கும்னு சொல்ல முடியுமான்னா, கேட்கிற சக்தி மறைந்திருக்கும். அந்த சக்தி வெளிப்படும் பொழுது தான் அதை நாம் விபூதி, மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்கின்றோம். இப்படி எல்லா விஷயத்திலும். இப்போ இங்கே இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார்? என்னுடைய யோகம் அப்படின்னா என்ன? என்னுடைய சக்தி இருக்கே அது அனந்தம். அதை நீ கவுண்ட் பண்ணவே முடியாது, உன்னால் சிந்திக்கவே முடியாது. அவ்வளவு சக்தி எனக்கு இருக்கிறது. அப்படின்னா என்ன? வெளித்தோற்றத்துக்கு வராமல் எல்லா சக்தியும் பகவானிடம் இருக்கிறது. பிறகு பகவானிடம் எதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, எந்தெந்த சக்தியெல்லாம் வெளிப்பட்டுதோ அந்த விபூதியைத்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த விபூதி ரொம்ப அல்பம், ரொம்ப குறைவு தான். பிறகு
வெளிப்பட்ட அளவுதான் பகவான்னு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் பகவான் சக்தி வெளிப்பட்டிருக்கோ அவ்வளவுதான் அல்ல. என்னுடைய யோகம் இருக்கே அதற்கு அளவு இல்லை, அது இன்ஃபினிட் அப்படின்னு சொல்கிறார். பிறகு அதிலிருந்து ஏதோ வந்த ஒரு சிறிய அம்சம்தான் இப்பொழுது நீ பார்க்கின்ற என்னுடைய விபூதி. இதை கடைசியிலையும் சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்க போகிறார் பகவான்? நான் என்னுடைய விபூதியை சொல்லிக்கொண்டே செல்லலாம், அதற்கு ஒரு முடிவில்லை, ஆகவே முடித்து கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லி முடிக்க போகிறார். அப்படி பகவானிடம் இருக்கின்ற சக்தியை யோகம்னு சொல்லி அவர் வெளிப்பட்ட விதத்தை விபூதி என்று சொல்கின்றார். இந்த இடத்துல சக்தி என்றால் மாயா. நம்ம எதை மாயைன்னு சொல்கிறோமோ அதைத்தான் பகவான் சக்தி அல்லது யோகம் என்று சொல்கின்றார். இனி இந்த சக்தியை பற்றி இனி ஒரு கருத்து. இந்த சக்தியானது, எந்த ஒரு சக்தியும் எதையாவது ஒன்றை சார்ந்து தான் இருக்க முடியும். பேசுகிற சக்தி நம்மளுடைய வாயை சார்ந்து தான் இருக்க முடியும். திடீர்னு பேசுகிற சக்தி எங்காவது கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு வர முடியுமான்னா அப்படியெல்லாம் வராது. அது தனியே எங்காவது நிற்காது. கிளாஸுக்கு வரும்போது கேட்குற சக்தியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இயர்ஃபோனை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் கேட்குற சக்தியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் சௌரியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லது நடக்கிற சக்தியை நான் வெளியே வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. செப்பலை வெளியே வச்சுட்டு வரலாம், நடக்கிற சக்தி காலை விட்டு பிரிக்க முடியாது. அப்போ சக்தியினுடைய தன்மை என்னவென்றால் எப்பொழுதும் எதையாவது சார்ந்து இருக்கிறது தான் சக்தியினுடைய தன்மை. இப்போ பகவானிடம் இருக்கின்ற சக்தியும் எப்படி? ஈஸ்வரனை, பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது. இப்போ மாயை என்றால் என்ன? எந்த ஒரு சக்தி பரபிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றதோ அது மாயை. அந்த மாயையிலிருந்து வெளிப்பட்டது தான் நாம் அனுபவிக்கின்ற இந்த பகவானுடைய பிரபஞ்சம். ஆகவே இங்கே பகவான் சொல்கிறார், யார் என்னுடைய யோகத்தையும் அறிய வேண்டும், என்னுடைய விபூதியையும் அறிய வேண்டும், அப்படி யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன கொடுக்கின்றேன், அப்படிப்பட்டவர்களை நான் எதோடு பொருத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை பகவான் எதோடு பொருத்துகிறாராம் என்றால் பரபிரம்ம ஞானத்துடன், பரபிரம்மத்தை பற்றிய அறிவுடன் அவர்களை நான் பொருத்துகின்றேன். இப்போ முதல்ல எதை பற்றி அறிவு அடையணும்? பகவானுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும், பகவான் வெளிப்படுத்திய இந்த உலகத்தை உணர வேண்டும், பகவானாக உணர வேண்டும். அதனுடைய விளைவு இந்த சக்தி யாரை சார்ந்திருக்குமோ அந்த பிரம்மத்தை ஒருவன் அறிகின்றான். அதை இரண்டாவது வரியில் கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.